வணக்கம். ரூஸ்டரின் கதை நேரம் கிரைம் ரிலேட்டட் பல்வேறு ஸ்டோரிகளை நாங்கள் தொகுத்து வருகிறோம். கிரைம் டைம் என்கிற இந்த சீரீஸ் ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்டோரி உங்களை தலை சுத்த வைக்க இருக்கிறது. எந்த அளவில் போலீசார்கள் இந்த வழக்கை சால்வ் செய்தார்கள். இந்த கதையை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு அடுத்து என்ன அடுத்து யார் என்கிற அந்த கவனம் தான் இருக்கும். கடைசியில் யார் இந்த குற்றவாளி என்று அந்த கிளைமேக்ஸில் நீங்க வரும்போது தான் உங்களுக்கு புரியும் இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி எந்த அளவில் போலீசார்களையே சுத்தவிட்டது என்று. ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய கியா ஏர்போர்ட், கொம்பகடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இதற்கு அருகே ஒரு புதிய போலீஸ் ஸ்டேஷனுக்கான இனாகுரேஷன் நடக்கிறது. அங்கே பூஜை எல்லாம் பண்ணி அந்த இனாகுரேஷன் நடக்கும்போது கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு ஃபோன் கால், ஒரு தகவல், இந்த மாதிரி உங்களுடைய ஜுடிஷியரியில் உங்களுடைய ஏரியாவில் ஒரு கொலை நடந்திருக்கிறது, ஒரு பெண்ணுடைய சவம் அந்த இடத்தில் கிடைத்திருக்கிறது. காலை 5 மணி அளவில் இந்த ஃபோன் கால் இந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து வந்த இந்த இன்ஃபர்மேஷன். இதை கேட்ட அடுத்த நிமிடமே ஒரு டீமை ஃபார்ம் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். பிகாஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் தட் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸார்கள் அந்த போலீஸ் டீம் அந்த இடத்திற்கு போய் பார்க்கும்போது தகவல் கிடைத்தது சரிதான். அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குது. டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் போட்ட ஒரு பெண்மணியுடைய டெட் பாடி. ஆனால் முகம் அடையாளம் காண முடியாமல் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட ஒரு கொலை. யாருன்னே தெரியல. ஆனால் அந்த போட்டிருந்த அந்த துணியெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு சவுத் இண்டியன் பெண் கிடையாது. இது ஏதோ ஒரு வடநாட்டிலிருந்து வந்த பெண்ணாக தான் தெரிகிறது. ஆடையெல்லாம் பார்த்து உடனடியாக போலீஸார்கள் அந்த பாடியை கையில் எடுத்து அதை போஸ்ட்மார்ட்டம்க்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. மார்ச்சரியில் பாடி இருக்குது. இப்போ விசாரிக்கும் போது அந்த ரோடை பார்த்தீர்கள்னா ஏர்போர்ட் போகக்கூடிய வழி, அந்த பெண்ணுடைய ஆடையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பணக்கார வீட்டு பெண்ணாக அந்த டெட் பாடி தெரிகிறது. இப்போ விசாரணையை தொடங்குகிறார்கள். எந்த விதமான அடையாளமும் கிடையாது. அந்த பெண்ணிடம் எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபும் கிடையாது. நோ மணி பர்ஸ், நத்திங். அப்போ அந்த பெண்ணுடைய அந்த ஆடைகளை பார்க்கிறார்கள். ஒரு டிஷர்ட், ஒரு ஜீன்ஸ், கையில் ஒரு வாட்ச். டிஷர்ட் ஒரு சாதாரணமான டிஷர்ட்டாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த போட்டிருந்த ஜீன்ஸ் ஒரு ரொம்பவே பாப்புலரான ஒரு எக்ஸ்க்ளூசிவான பிராண்டாக இருக்குது. ஒரு டிசைனர் கலெக்ஷன். அப்போது இவருக்கு கையில் இருக்கக்கூடிய 2 ஐடென்டிஃபிகேஷன் தான். டைட்டன் கம்பெனியை சார்ந்த ஒரு வாட்ச், ப்ரீமியம் வாட்ச். 2வது அந்த எக்ஸ்பென்சிவான ஜீன்ஸ். இப்போ போலீஸார்கள் ஒரு 20 பேரை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறார்கள். 2 பேராக ஒவ்வொரு டீம்லையும் 10 டீம், 20 பேரை கொண்ட டீம். இதில் முதல் டீமுக்கு கொடுத்த அந்த சர்ச் இன்வெஸ்டிகேஷன் டாஸ்க், இந்த ஜீன்ஸ் எந்த பிராண்ட், இந்த ஜீன்ஸை பற்றி நீங்கள் தகவல் சேகரிக்கணும். என்ன பிராண்ட், எப்போ, யார் வாங்கினா, எப்படி வாங்கினா, எங்கெல்லாம் இந்த ஜீன்ஸ் விற்கப்படுகிறது என்கிற அந்த விஷயம். இன்னொரு டீம் இருக்குது. இந்த டைட்டன் வாட்ச், இந்த பர்டிகுலர் பிராண்ட் எங்கெல்லாம் விற்கப்பட்டது, எப்படியெல்லாம் வாங்கப்பட்டது, அந்த விஷயத்தை நீங்கள் சேகரிக்கணும். 3வது டீம் சிசிடிவி ஃபுட்டேஜ், அதை வைத்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் செக் செய்யணும். 4வது டீம் அவர்கள் கொடுத்த தகவல், மிஸ்ஸிங், இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண் மிஸ்ஸிங்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கர்நாடகா, பெங்களூர், இல்லை இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கிறது, இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய பெண், அதை பற்றி நீங்கள் அலசணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த டீம்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகளை கொடுத்து விட்டார்கள். 2019 ஜூலை மாதம் கடைசி தேதி 31ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது. இப்போது இந்த ஜீன்ஸை வைத்து அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குகிறார்கள். பல்வேறு நபர்கள் இதை இன்வெஸ்டிகேஷன் செய்யும்போது அவர்கள் கிடைத்த தகவல்,
டெல்லி, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா, இந்த 3 மாநிலங்கள் மட்டும்தான் இந்த ஜீன்ஸோடைய கடைகள் இருக்கு. மொத்தம் ஒரு 14,000 ஜீன்ஸ்கள் விற்கப்பட்டிருக்கிறது இந்த 6 மாதத்தில். இந்த தருணத்தில் ஒரு புதிய பிராண்ட் கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி, அப்போ இந்த 3 மாநிலங்களை சார்ந்த பெண்ணாக தான் இது இருக்கலாம், வேற எங்கே இருந்துமே விற்கப்படல. 14,000 ஜீன்ஸ் அந்த சைஸ், அந்த பெண் உடுத்தியிருந்த அந்த வேஸ்ட் சைஸை பார்க்கும்போது அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது. 800 பேர் எஸ் சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் 800 பேருக்கு நாங்கள் விற்றோம். எங்கே விற்றுருக்கீங்க? டெல்லி, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிராவில் விற்றுருக்கிறோம். இப்போது போலீஸார்கள் அந்த கம்பெனியிடமிருந்து, இந்த ஸ்டோர்லேருந்து யாருக்கெல்லாம் விற்றீங்கிற அந்த தகவலை சேகரிக்கிறார்கள். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் செய்யப்படுகிறது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போலீஸார்கள் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யாரெல்லாம் இந்த ஜீன்ஸை வாங்கினீர்களோ உங்களுடைய தகவலை கொஞ்சம் எங்களுக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் பதில் கொடுத்துருக்கிறார்கள். அண்ட் மெஜாரிட்டி அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. எத்தனையோ க்ரைம் நடக்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஆனால் அந்த 800 பேரில் தான் யாரோ ஒரு பெண்மணி காணவில்லை என்கிற இந்த விஷயம், அது ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்போது அடுத்த இது வாட்ச், டைட்டன் வாட்ச், அங்கேருந்து வந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்பெசிஃபிக்கான மாடலை கிட்டத்தட்ட 1400 வாட்ச்கள் டைட்டில் கம்பெனி விற்றுருக்கு. அவர்கள்ட்ட மறுபடியும் அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், பேர், ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுங்கன்னு டைட்டன் ஷோரூம்கள்ட்ட இருந்து வாங்கி அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே தகவல், நீங்கள் எப்போ வாங்கினீங்க, யார் நீங்கள், அப்படியெல்லாம் ஒரு கேள்விகளை கேட்கும்போது அதையும் பல நபர்கள் நெக்லெக்ட் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு சில பேர் அதற்கான பதில் கொடுத்திருக்கிறார்கள், ஒரு சில பேர் கொடுக்கவில்லை. ஸோ 2வது. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அதில் பெருசாக எதுவுமே கிடைக்கல. அக்கம் பக்கத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் எதுவுமே வரலை. இப்போ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கர்நாடகாவில் அல்ல பெங்களூருக்கு அருகே யாருமே இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கவில்லை என்கிற ஒரு தகவல். ஸோ போலீஸ் அவர்கள் போட்ட அனைத்து ரிசர்ச் டாஸ்க்குமே இப்போ ஃபெயில் ஆகிட்டு வருது. ஜீன்ஸை பற்றி தெரியலை, வாட்சை பற்றி தெரியலை, சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒன்றுமே வரல, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் அங்கேருந்து கிடையாது. இப்போ போலீஸுக்கு அந்த அடுத்த தகவல் தேடணும், எப்படி பண்ணுறது? மறுபடியும் மார்ச்சரிக்கு போகிறாங்க, அந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. இந்த முறை அந்த டெட் பாடியை பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய உடம்பில் ஒரு டாட்டூ இருக்குது, எஸ்ன்னு எழுதியிருக்காங்க நெஞ்சில். இந்த இடத்துல ஒரு டாட்டூ இருக்குது, எஸ்ன்னு எழுதியிருக்கு. அப்போ போலீஸார்கள் போட்ட கணக்கு என்னென்னா, ஓகே இந்த பெண்ணுடைய பேர் எஸ்ஸிலிருந்து ஆரம்பிக்கலாம், அது ஒரு க்ளூ. இப்போ மறுபடியும் டைட்டன் கம்பெனிக்கு ஃபோன் போகுது. நீங்கள் 1400 பேருக்கு இந்த வாட்சை விற்றபடி நீங்கள் சொன்னீங்க, அதிலிருந்து எஸ்ஸிலிருந்து யாருடைய பேரெல்லாம் இருக்கோ அது அந்த தகவல் எங்களுக்கு வேணும், அந்த லிஸ்ட் எங்களுக்கு அனுப்புங்க. அதே பிரகாரம் ஜீன்ஸ் கம்பெனிக்கும் ஃபோன் போகுது. நீங்கள் 14,000 ஜீன்ஸ்கள் விற்றீங்க, அதிலிருந்து 800 பேர் அந்த சைஸ்லேருந்து நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னீங்க. இப்போ அதிலிருந்து எஸ்ஸுங்கிற பேரில் யாருக்கெல்லாம் பில் போட்டீங்களோ அந்த தகவலை கொடுங்க. இப்போ போலீஸ் அடுத்த நேரோ டவுனில் வந்துட்டாங்க. அங்கேருந்து வந்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 115 பேர் டைட்டன் வாட்சை வாங்கியிருக்கிறார்கள் எஸ்ஸுங்கிற பேரில். ஒரு 200 பேர் ஜீன்ஸை வாங்கியிருக்கிறாங்க அந்த எஸ்ஸுங்கிற பேரில். இப்போ அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போலீஸார்கள் மீண்டும் ஒரு முறை அதே போன்ற மெசேஜ் அனுப்பி ஃபோன் செய்து கேட்குறாங்க. அதில் சில பேர் பதில் கொடுக்கல, அது மறுபடியும் அதே அதில் போகுது. இப்போ போலீஸ்க்கு கிடச்ச இன்னொரு க்ளூ, இந்த டெட் பாடி ஏர்போர்ட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ரோட்டில் தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்த பெண்மணி அதிகாலையில் ஃப்ளைட் பிடிக்கவும் போயிருக்கலாம். அப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு ஃபோன் போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி ஜூலை 31ஆம் தேதி எஸ்ஸுங்கிற பேரில் யாரெல்லாம் ஃப்ளைட்டை மிஸ் செய்தார்கள் அந்த பயணியோடைய எங்களுக்கு பேர் வேணும். யாராச்சும் போக வந்திருப்பாங்க, ஆனால் போகாமல் இருந்திருப்பாங்க, ஏன்னா இங்கே தான் டெட் பாடி இருக்குது. அப்போ இந்த பெண்மணி போயிருக்க மாட்டாங்க. அங்கேருந்து வந்த தகவல் இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. யாருமே அன்னைக்கு எஸ்ஸை விட்டுருங்க, வேறு பேரில் கூட யாருமே அன்னைக்கு அந்த நீங்கள் சொல்லக்கூடிய தருணத்தில் அந்த நேரத்தில் ஃப்ளைட்டை மிஸ்ஸே செய்யவில்லை. அப்போ எல்லாருமே போயிருக்காங்க. அப்போ இந்த பெண்மணி ஏர்போர்ட்டுக்கு போக கிளம்பிய பெண்ணாகவும் இல்லை.
அங்கேயும் ஒரு ஷாக்கிங்கான செய்தி. இப்போ போலீஸார்களுக்கு என்ன செய்வதென்றே எதுவுமே தெரியாத பட்சத்தில் ஒரு கான்ஸ்டேபிள், பெங்களூர் இதே போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கான்ஸ்டேபிளுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. இந்த மாதிரி நாங்கள் உங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பேசணும், ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் தகவல் சேகரித்துட்ருக்கீங்க, அந்த பெண்ணை கொன்றது வேறு யாரும் இல்லை, அந்த பெண்ணுடைய கணவர், அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் நடக்குது, அதனால கொன்னுட்டாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ ஒரு கேஸை பற்றி கடந்த 7-8 நாட்களாக அலசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்லேருந்து இந்த மாதிரியான தகவல் வருது. யாருன்னு தெரியலை, ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போது அந்த வந்த ஃபோன்லேருந்து விசாரித்து ஒரு நபரை போய் பிடிக்கிறாங்க கர்நாடகா போலீஸ். அந்த நபரை பிடிச்ச உடனே அந்த நபரும், ஆமாம் இந்த மாதிரி என்னுடைய மனைவியை நான் கொன்னுட்டேன். எங்கே கொன்னேன்? இந்த மாதிரி வீட்டில் கொன்று நான் ஏர்போர்ட்கிட்ட நான் போட்டுட்டேன். இவங்களுக்கு அப்படியே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் கேஸ் இவ்வளோ நாங்கள் தேடி அலசி இதெல்லாம் பண்ணி கூட கிடைக்காத விஷயம் தானாகவே எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிற ஒரு திருப்தி. சரி, இவர்கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணி விசாரிக்கும் போது எல்லாமே அந்த பெண்ணுடைய உருவத்திற்கும் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகிட்டு போகுது. இப்போ எந்த இடத்துல அந்த பெண்ணுடைய சவத்தை போட்டேங்கிற விஷயம் வரும்போது, வாங்க நான் காட்டுறேன். சரி, போலீஸார்கள் அவர் வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏர்போர்ட் பக்கம் போகும்போது திடீர்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல இருந்து ரைட் எடுங்க. போலீஸார்களுக்கும் ஒன்றுமே புரியலை. டெட் பாடி கிடைத்தது ஏர்போர்ட்டுக்கு இறங்க, இவர் கூட்டிகிட்டு போகிறது வேற ஒரு இடத்துக்கு. சரி, போகிற வழியில் போகணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பத்தல், ஒரு புஷ், அதுக்கு வெளியில் இங்கே தான் என்னுடைய மனைவியை கொண்டு போட்டிருக்கேன். போலீஸார்களுக்கு ஒன்றுமே புரியலை. சார் நம்புங்க சார், நான் சொல்கிறது அதுக்குள்ளே போய் பாருங்கள், அந்த பத்தைகளுக்குள்ளே போய் பாருங்கள், அங்கே என்னுடைய மனைவியோடைய சடலம் கிடக்கு. அதேபடி போலீஸார்கள் போகிறாங்க. அங்கே ஒரு டெட் பாடி பார்த்தா ஒரு பெண்ணுடைய சபம். அதே மாதிரி தலையில் கல்லெல்லாம் போட்டு முகமெல்லாம் செதஞ்சிருக்குது. இப்போ போலீஸார்களுக்கு புரிஞ்சிருச்சு இது வேறு மர்டர் கேஸ். நாங்கள் வேறொரு வழக்கை விசாரிக்கும் போது இந்த வழக்கு விசாரணை வந்துருச்சு. இப்போ இன்னொரு மர்டர் மிஸ்டரி, இன்னொரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. உடனடியாக போலீஸார்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மர்டர் மிஸ்டரியை முடிச்சுட்டாங்க. பட் த குவெஸ்டின் இஸ், ஏர்போர்ட்டுக்கு வெளியில் கிடைச்ச அந்த பிணத்தோடைய அடையாளம் என்ன? மறுபடியும் போலீஸ் ஹேட் கம் டு ஸ்கொயர் ஒன். என்ன பண்ணுறதுனே புரியலை. 7 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் எந்த சர்ச் ஆப்ரேஷனை தொடங்கினோமோ இன்றைக்கும் நாம் அங்கே தான் நிற்கிறோம். சரி, இப்போ போலீஸார்களுக்கு இன்னொரு வழக்கும் சைடில் விசாரிக்கப்படுது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு திருடன் பேர் கார்த்திக். கால்கட்டாவில் பல திருடுகளை செஞ்சு வந்து இங்கே மாட்டிக்கின அந்த நபர் இங்கே ஒரு வீட்டில் புகுந்து அந்த நகையெல்லாம் பணமெல்லாம் எடுத்துகிட்டு பிடிபட்ட நபரை பற்றி கால்கட்டா போலீஸார்கள் விசாரிக்கிறார்கள். இந்த மாதிரி உங்களோட ஒரு திருடன் பிடிபட்டிருக்கானே, அந்த நபர் வந்து கால்கட்டாலையும் பல இடங்களில் திருடி இருக்கான், எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக கார்த்திக்கிற இந்த திருடன் வேணும்னு கேட்கும்போது, சார் எங்களால் கொடுக்க முடியாது, எங்களுக்கும் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, எங்களுக்கும் பல ப்ரெஷர்கள் இருக்குது. இங்கே ஒரு வீட்டில் அந்த திருடன் வந்து கொள்ளையடிச்சிருக்கான், அதை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, வேறு பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார், குழம்பி இருக்கோம். அப்போது அந்த பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸார் இன்னொரு கால்கட்டாவில் இருக்கக்கூடிய போலீஸார்கிட்ட இந்த கேஸை பற்றி இந்த மாதிரி, சார் ஒரு 7-8 நாள் முன்னாடி வடநாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி அவருடைய சடலம் கிடச்சிருக்கு, அதை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம் அப்படின்னு வச்சிடுறாரு. அந்த போலீஸ் ஒரு 2 நிமிஷம் கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. சார் டேட் என்ன சொன்னீங்க? ஜூலை 31. ஜூலை 31ஆம் தேதி நாங்களும் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டிற்காக விசாரிச்சுட்டு வர்றோம். ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து பூஜா டே என்கிற ஒரு பெண் காணவில்லை என்கிற அந்த விஷயம். இப்போது டாட்ஸ்களை கனெக்ட் பண்ணுறாங்க. 31ஆம் தேதி இங்கேயும் ஒரு சடலம் கிடைக்கிது, அங்கே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு வடநாட்டை சார்ந்த பெண், அதே தான். சரி, நீங்கள் ஃபோட்டோ இருந்தால் அனுப்பி விடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அவர் கேட்குறாரு, கால்கட்டா போலீஸ் கேட்குது பெங்களூர் போலீஸ்கிட்ட.
உடனடியாக இந்த போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய ஜூனியர்கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்து மார்ச்சரியிலிருந்து இல்லை அவர்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்புகிறாங்க. இந்த ஃபோட்டோ இவருக்கு போகுது. இந்த தருணத்தில் போலீஸுக்கு இன்னொரு தகவல். ஒரு நபர் ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த வாட்சை வந்து நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணேன், நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க? நான் டெல்லியில் இருக்கிறேன், என்னுடைய பேர் அலி, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் இந்த வாட்சை கிஃப்ட் பண்ணேன், இந்த பெண்ணுடைய ஃபோனெல்லாம் வேலை பார்க்கல, ரொம்ப நாளாக நான் தேடிட்டுருக்கேன். எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சு. சரி, அலியிட்ட விசாரிக்கும்போது இப்போ இங்கேயும் பேரலாக 2 பேர்கிட்டையுமே ஃபோன் கால் போயிட்டுருக்கு. போலீஸார்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன், அலிகிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன். இப்போ கான்ஸ்டபிள், அதாவது கான்ஸ்டபிள் சொன்ன கதையை பற்றி போய் பார்த்து விசாரிக்கும்போது அங்கே ஒரு டெட் பாடி, அங்கே ஒரு பெண்மணி, அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ கால்கட்டா போலீஸ் கொடுத்த தகவல் இந்த மாதிரி, அவருக்கும் அந்த பெண்ணுடைய கணவர் தான் எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அந்த பெண்ணை காணவில்லை என்று. அலியோடைய கதையை கேட்ட என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அப்போது அலியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அன்மேரிட் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் மேரிட். இது கனெக்ஷன் செட் ஆகலையே. சரி, எதுக்கும் அலிக்கும் ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க. அலிக்கு ஒரு பக்கம் ஃபோட்டோ போகுது, அவருக்கு ஏற்கனவே ஃபோட்டோ அனுப்பியாச்சு. கொஞ்ச நேரத்தில் இந்த எஸ்ஐ ஃபோன் போட்டு இவருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. சார், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுதான் நாங்கள் தேடிட்டுருக்க பூஜா டே. போலீஸ்க்கு ஒரு பக்கம் ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு போயிட்டுருக்குறாங்க. அதே நேரத்தில் அலி ஃபோன் பண்ணுறாரு. அலி ஃபோன் பண்ணிவிட்டு, சார், பாடி பார்க்கும்போது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய பாடி தான், அந்த எஸ் மார்க்கெல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இதுன்னு அவர் சொல்கிறார். அப்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. பூஜா டே தான் 2 பேருமே தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அலி சொல்லக்கூடிய பெண் அன்மேரிட், அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சொல்லக்கூடிய பெண் மேரிட். 2 பெண்களாக இருக்கலாம், 2 பூஜா என்கிற பேரில் இருக்கலாம், 2 பேருக்குமே அந்த எஸ்ங்கிற விஷயம் இருக்கலாம். இந்த விஷயத்தில் கேட்கும்போது அலி கிட்ட மறுபடியும் கேட்கிறார்கள். அலி, இந்த பெண்ணுக்கு திருமணமானது உங்களுக்கு தெரியும்? ஆமாம் சார், எனக்கு தெரியும். 2 பேருக்குமே அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால பூஜா தனியாக தான் இருக்கிறா. என்ன, அண்ட் வி ஆர் டேட்டிங். டைவோர்ஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் 2 பேருமே திருமணம் கட்டிக்கொள்ள பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ போலீஸோடைய சந்தேகம் நேரடியாக பூஜாவுடைய கணவர் மீது போகிறது. பூஜாவுடைய கணவர் தான் பொறாமையில் இல்லை சீட் செய்யப்பட்டதுனால கொலை செய்திருக்கலாம். இந்த சந்தேகம் அலி மேலேயும் போகுது. பூஜா டே திருமணம் செய்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கலாம், அதனால் கொண்டிருக்கலாம். பட் அலி அப்படி கொண்டிருந்தால் ஏன் அலி வாலண்டியராக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் தான் கொடுத்தோம்னு சொல்லலாம்? ஸோ அந்த இடத்துல அந்த விஷயங்கள் இடிக்குது. 2 பேருமே விசாரணைக்கு கூப்பிடுங்கிற ஒரு ஆங்கிளில் இவங்க போகிறாங்க. இப்போ 2 பேருமே விசாரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒன்றும் கிடைக்கல. இவங்களுடைய 2 பேர் தான், இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் கொலை செய்வதாகவும் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடுச்சு போலீஸ். பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடக்குது. பூஜா டேவுடைய குடும்பத்தை போலீஸார்கள் அளிக்கிறார்கள். மார்ச்சரிக்கு கூட்டிகிட்டு போய் பூஜா டேவுடைய அந்த பாடியை காட்டும்போது, ஆமாம், இது என்னுடைய மகள் தான். அப்போ அலிகிட்ட பேரலாக விசாரிக்கும்போது இன்னொரு விஷயம் தெரிகிறது. பூஜா டே இஸ் அ மாடல். ஜூலை 29ஆம் தேதி கால்கட்டாவிலிருந்து பெங்களூருக்கு வந்ததற்கான காரணம் ஒரு மாடலிங் அசைன்மெண்ட்டிற்காக, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்பதற்காக அவரை அங்கிருந்து அழைத்திருக்கிறார்கள். அப்போ 29ஆம் தேதியே பூஜா பெங்களூருக்கு வந்துட்டா. எந்த விதமான நண்பர்களும் கிடையாது, யாருமே கிடையாது. எப்படி பூஜா ட்ராவல் பண்ணியிருப்பா? எப்படி பூஜா இந்த ஹோட்டலுக்கு வந்தார் என்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது அவருடைய ஃபோனில் இருந்து செக் செய்யும்போது ஓலா ஆப், ஓலா கேப் ஆப் அது கிடச்சிருக்கு. அதிலிருந்து கடைசியாக ஒரே ஒரு முறை ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஹோட்டலுக்கு டாக்ஸி புக் பண்ணும்படி ஒரு தகவல். சரி, அதை ட்ராக் செய்து அந்த ஹோட்டலுக்கு போய் பார்க்கும்போது, ஆமாம், இந்த மேடம் இங்கே தான் தங்கியிருந்தாங்க, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது. 8வது நாள், கொலை நடந்து 8வது நாள் இது நடக்குது. இங்கே தான் இவங்க தங்கியிருந்தாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க? ஆனால் அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துலேயே இன்னொரு கேப் வந்துச்சு. கேப் ஏறி போயிட்டாங்க. அப்புறம் எப்போ வந்தாங்க? அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஈவினிங் வந்தாங்க, திரும்பி போனாங்க.
வரப்போக இருந்திருக்கிறார் 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை. 31ஆம் தேதி அதிகாலையில் கேப் வந்துச்சு. அவரோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கால்கட்டா போகும்படி ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க எங்களுடைய டெஸ்கில், ஹோட்டல் டெஸ்கில். அப்போது போலீஸுக்கு ஒன்றுமே புரியலை. ஒரே வாட்டி தான் ஓலா ஆப் யூஸ் செய்யப்பட்டது. இத்தனை முறை பூஜா எந்த வண்டியில் போனாங்க? அப்போது போலீஸார்கள் அந்த கேப் டிரைவரை போய் பிடிக்கிறாங்க. கேப் டிரைவருடைய பேர் நாகேஷ், வயது 22, யங் டிரைவர். நாகேஷ்ட பிடிச்சி விசாரிக்கும்போது நாகேஷ் கொடுத்த தகவல், ஆமாம் சார், நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. இன்னும் கடுமையாக விசாரிக்கும் போது நாகேஷ் ஒத்துக்கின ஒரு சில விஷயங்கள், ஆமாம் சார், நான் தான் இந்த மாதிரி, இதுக்கப்புறம் நீங்கள் கேபெல்லாம் புக் பண்ணாலும் நேராகவே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அங்கேருந்து எங்களுக்கு கமிஷன்லாம் நிறைய பிடிப்பாங்க மேடம், 30% கமிஷன் போயிடும். நீங்கள் நேரடியாக எனக்கே அந்த இதை கொடுத்தீங்கன்னா 30% நானே குறைச்சி உங்களுக்கு போட்டுறேன். பூஜாவுக்கும் மாடல் சரி, இது எனக்கு ஒரு சில ஆயிரங்கள் மிச்சமாகும்னு அவங்களும் கணக்கு போட்டு இவரே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 2-3 நாட்கள் நாகேஷ் தான் பூஜாவை கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த பெண்ணுடைய ஆடைகளை பார்த்து, பாவனைகளை பார்த்து நாகேஷ் போட்ட திட்டம், ஒரு பணக்கார வீட்டு பெண், இந்த பெண்ணிடம் நகையெல்லாம் இருக்குது, பணமெல்லாம் இருக்குது, எப்படியாவது இந்த பெண்ணை கொள்ளையடிச்சிடலாம்ங்கிற ஒரு கணக்கு. கடைசி நாள், அதாவது 31ஆம் தேதி ஜூலை 2019ஆம் ஆண்டு காலையில் பூஜாவை ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட் கூட்டி செல்லும்போது அந்த மெயின் ரோட்லேருந்து அவருக்கு ஒரு குறுக்கு வழியில் போகிறாரு. அப்போ பூஜா ஏன் இப்படி போகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை மேடம், அங்கேருந்து போனால் மாட்டிப்போம், நீங்கள் ஃப்ளைட் மிஸ் பண்ணிடுவீங்க, இந்த வழியில் போனால் தான் சீக்கிரமாக போகலாம், 2வது டிராஃபிக் இருக்காது. பூஜா டயர்டாகவும் இருந்திருக்கிறார். சரி, ஓகே, 2-3 நாளாக டிரைவர் நல்ல பையன், கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த நம்பிக்கையில் பூஜா கொஞ்சம் கண்ணை சேர்றாரு, கண்ணை மூட்டிட்டு தூங்க ஆரம்பிக்கிறார். நாகேஷ்க்கு ஒரு ஆப்ஷன், ஒரு சான்ஸ் கிடச்சிருது. தூங்குறதை பார்த்து உடனடியாக ஓரம் கட்டிட்டு கையில் ஒரு ராட் எடுத்துகிட்டு பின் கதவை திறந்து பூஜாவை அப்படியே எழுப்பியிருக்க, உன் கையில் இருக்கக்கூடிய பணம், மொபைல் ஃபோன், நகை எல்லாமே எனக்கு வேணும். பூஜாவுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த நாகேஷுங்கிற பையனை உதைத்து விட்டு பூஜா எப்படி தப்பித்து ஓட பார்க்குறாரு. நாகேஷ் பேனிக்ட். நாகேஷ்க்கு ஒன்றும் புரியலை, என்ன இப்போ வெளியில் போயிடுச்சுன்னா நான் மாட்டிப்பேன். உடனடியாக நாகேஷ் கையில் இருந்த கத்தியால் குத்தியிருக்காப்புல 4-5 வாட்டி. பூஜா அங்கேயே சுருண்டு விழுந்தது. சுருண்டு விழுந்த உடனே அதிகாலை, யாருக்குமே தெரியலை என்ன நடக்குது. இந்த ஃபோன் கால் வந்தது காலையில் 5 மணிக்கு. அங்கே வாக்கிங் போன நபர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போது மிட் நைட்டில் தான் இந்த மர்டர் நடந்திருக்கு. அந்த பெண் கையில் இருந்த அனைத்து பொருட்களையுமே, அதாவது பாக்கெட்டில் இருந்த ஒரு சில விஷயங்கள், மொபைல் ஃபோன் எல்லாம் பறிச்சிட்டு, காது கழுத்தில் போட்டிருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு, நாகேஷ் போகிறதுக்கு முன்னாடி செஞ்ச இன்னொரு விஷயம், அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு அந்த முகத்தை நசிச்சிடுறாரு. அடையாளம் தெரியக்கூடாதுங்கிற காரணத்தினால நாகேஷ் எஸ்கேப்ஸ். நாகேஷ் விட்டுட்டு போன தடயங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கையில் இருந்த அந்த வாட்ச், அதுதான் கடைசியில் அந்த க்ளூவெல்லாம் எடுத்து காட்டியிருக்கு. இல்லைன்னா அதுவும் கிடச்சிருக்காது. எனிவேஸ், ஒரு நபரை நம்பி ஒரு சில 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட நாகேஷ், ஒரு சில 1000 ரூபாயை மிச்சப்படுத்த ஆசைப்பட்ட பூஜா டே இன்னைக்கு உயிரிழந்துட்டாரு. நாகேஷ் இஸ் இன் தி ஜெயில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படியெல்லாம் இந்த கதை ட்விஸ்ட் ஆனது என்று. ஜஸ்ட் ஒரு ஜீன்ஸை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க பார்த்திருக்கிறார்கள், வாட்சை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க பார்த்திருக்கிறார்கள். எதுவுமே கன்க்ளூஷனுக்கு வராத பட்சத்தில் கால்கட்டாவிலிருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வேறொரு கேஸை பற்றி விசாரிக்கும் போது, இவர் பேச்சுவார்த்தையில் ஒரு கதையை பேசும்போது அதற்கும் இதற்கும் ஒரு கனெக்ஷன் வந்து, அங்கேருந்து வந்த தகவல் படி இன்னொரு இடத்துல இருந்து ஒரு ஃபோன் வந்து, அந்த ஃபோனில் நான் பாய் ஃப்ரெண்ட் பேசுகிறேன், நான் தான் அந்த வாட்சை கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி, இதற்கு இடையில் எந்த வழக்கை நீங்கள் விசாரிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த வழக்கின் விசாரணையும் போது இன்னொரு வழக்கு தீர்ப்புக்கு வருது, இன்னொரு மர்டர் மிஸ்ட்ரி சால்வ் ஆகுது. 2 பேர் கால்கட்டாவில், அந்த பூஜா டேயோடைய கணவர், டெல்லியில் இருக்கக்கூடிய
பூஜாடையோடைய பாய் ஃப்ரெண்ட், அவர்கள் மீது சந்தேகம். ஆனால் கடைசியில் ஒரு டிரைவர் தான் குற்றவாளியாக வெளிவருகிறார். இதுதான் பெங்களூர் மர்டர் மிஸ்ட்ரிக்கான கதை. பிடிச்சிருக்கோம் என்று நம்புகிறேன். இது போன்ற பல கதைகளை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். தயவு செய்து இதை பகிருங்கள். இது போன்ற கேசஸ்களை கொண்டு வருவதற்கான காரணம் ஒரு அவேர்னஸ். இப்படியும் கிரைம் நடக்கலாம் என்பது. ஒரு சில 100 ரூபாயை நீங்கள் மிச்சப்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு டிரைவரை, யாருமே தெரியாத ஒரு நபரை நம்பி நீங்கள் 2-3 நாட்கள் டிராவல் செய்தது மட்டுமல்லாமல் அந்த நபருடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட உங்களால் புரியாமல் இன்னைக்கு ஒரு உயிர் பிரிந்து விட்டது. சிந்தித்து பாருங்கள், கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.